தெய்வீக பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தினால் தொடர்ந்து எனது பதிவுகளை காணலாம். வாருங்கள், தரிசனம் செய்ய செல்லலாம். ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். அப்படி தரிசனம் செய்யும்போது நாம் ஒரு திருக்கோயிலை பார்க்க நேரிட்டது. அருள்மிகு வாடாமல்லீஸ்வரர் திருக்கோயில் என்ற திருக்கோயில் திருக்கழுக்குன்றத்திற்கு அருகே உள்ள உரகடம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலின் தலவரலாறு என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், ஒருமுறை சிவபெருமானின் தரிசனம் வேண்டி ராமர் கடுந்தவம் செய்தாராம். ரொம்ப நாளாகியும் அவருக்கு சிவதரிசனம் கிடைக்கவில்லை. கலங்கி தவித்த ஸ்ரீராமன் மனமுருக வேண்ட சிவபெருமானை பிரார்த்தித்தார். அப்போது அவருக்குள் ஒரு அசரீரி தோன்றி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலரால் அர்ச்சித்து என்னை வழிபடுக, எந்த மலர் வாடாமல் இருக்கிறதோ அன்று எமது தரிசனமும் வரமும் கிடைக்கும் என்று ஒலித்தது. அதன்படியே செய்து வந்தார் ஸ்ரீராமன். ஒரு நாள் மல்லிகை மலரால் அவர் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டார். இந்த மல்லிகை பூக்கள் 3 நாட்களாகியும் வாடாமல் மனம் பரப்ப அப்போது ஸ்ரீராமனுக்கு சிவதரிசனம் கிடைத்தது. இறைவனும் ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரர் என்று திருநாமம் கொண்டார் என்கிறது இந்த தலப்புராணம். இந்த திருக்கோயிலானது 7ஆம் நூற்றாண்டில் 2வது நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இங்கே அனைத்து கடவுள்களும் உறையும் இடம் என்பதனால் உரகடம் என்ற சொல்லப்பட்டு பின்னர் அது ஒரகடம் என மருவியதாக சொல்வார்கள். சிவபூஜை செய்த ஸ்ரீராமன் தன் காதிலும் ஒரு மல்லிகைப்பூவை வைத்து கொண்டிருந்தாராம். எனவே இங்கு வந்து சுவாமிக்கு அர்ச்சித்த மல்லிப்பூவை காதில் வைத்துக்கொண்டு பிரகாரம் வலம் வந்து வணங்கினால் காதும் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. வாடாமல்லீஸ்வரருக்கு மல்லிகை பூ மாலை சார்த்தி அர்ச்சனை செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகமாகும். அதுவில்லாமல் வீண்பழி, தொழில் சிக்கல், உறவில் விரிசல், திருமண தடை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாடாமல்லீஸ்வரரை தரிசித்து பிரார்த்தித்தால் போதும், நம் கவலையெல்லாம் தீர்ந்துவிடும் என்கின்றார்கள் பக்தர்கள். கருப்பை கோளாறு, கருச்சிதைவு போன்ற பல சிக்கல்களால் பிள்ளைப்பேறு வாய்க்கப்பெறாதவர்கள் தம்பதி சமேதராக இங்கு வந்து மலையடிவாரத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் நீராடி மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு மடியில் மல்லிகை பூக்களை சுமந்தபடி வந்து சிவனாருக்கு மல்லிகை மாலை அணிவித்து வேண்டினால் வீட்டில் விரைவில் தொட்டில் சத்தம் கேட்கும் என்பது ஒரு ஐதீகமாகும். கருவறைக்கு எதிரே இருக்கும் நந்தி வித்தியாசமானவர். ஒருமுறை நந்திதேவருக்கு பரிசாக தன்னுடைய புலித்தோலையை வழங்கினாராம் இறைவன். ஆமாம், இங்கு உள்ள நந்திதேவர் புலித்தோலை அணிந்தபடியே தான் காட்சி தருகின்றார். இதுபோன்ற நந்தி தரிசனம் அபூர்வம். வாடாமல்லீஸ்வரரை தரிசிக்கலாம். வாருங்கள் அன்பர்களே. இந்த திருக்கோயிலுடைய அமைவிடமானது ஒரகடம் என்கின்ற திருக்கழுக்குன்றத்துக்கு அருகே உள்ள கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலில் தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். सच्चिदानन्द घनश्यामे विहरामानसरामे, सच्चिदानन्द घनश्यामे विहरामानसरामे, सच्चिदानन्द घनश्यामे विहरामानसरामे, सच्चिदानन्द घनश्यामे विहरामानसरामे, सच्चिदानन्द घनश्यामे. अहित राक्षस विरामे, अहित राक्षस विरामे, अहित राक्षस विरामे, अहित राक्षस विरामे, महित नया विरामे, महित नया विरामे, महित नया विरामे विहरामानसरामे,
सच्चिदानन्द घनश्यामे विहरामानसहरामे सच्चिदानन्द घनश्यामे पुरन्दरादिविनूत पाप गणसमीर पुरन्दरादिविनूत पाप गणसमीर करुणारसनिलये 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 सरसीरुहनाबे 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 विहरामानसरामे सच्चिदानन्द घनश्यामे विहरामा. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.